நம்ம எல்லாரும் ஒன்று நமக்கு அதிக மார்க் போட்டுப்போம், இல்லைன்னா கம்மி மார்க் போட்டுப்போம். ஓவராக நம்மளை பற்றி நினச்சிப்போம், இல்லைன்னா குறைவா நினச்சிப்போம். ஸோ நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவாக கொஞ்சம் அதிக மார்க் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவங்க இல்லை நீங்கள். ஏன் எனக்கு தெரியும்னா, நான் அந்த மாதிரி எனக்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப நல்லவர்கள் நினைக்கிறோம், ஆனா நாம நினைக்கிற அளவுக்கு நாம நல்லவர்கள் அல்ல. இருக்கிற ஒண்ணுமே வரலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற வண்ணமாவே வந்தா அவர் நமக்கு புரிய வைப்பார். நாம நினைக்கிற அளவுக்கு நாம இல்லைன்னு புரிஞ்சிடும் கூடி சீக்கிரம். ஆனா அது மட்டும் இல்ல, போக போக இன்னும் நல்லவர்களாய் நாம மாறிட்டே வருவோம். அவருடைய கிருபையினால உள்ளிருந்து வெளியே நல்லவர்களாய் மாறுவோம். சும்மா வெளிப்புற ஒரு நீதி கிடையாது, வெளிப்புற ஒரு பரிசுத்தம் கிடையாது, என்னத்தையோ கரெக்டாக செஞ்சுட்டோம், தான தர்மம் கொடுத்துட்டோம், அப்படி கிடையாது. உள்ள ஒரு அன்பின் உள்ளமாய் நம்முடைய உள்ளத்தையே மாற்றுவார். அன்பு நிமித்தமாய் அவரை கீழ்ப்படிய வைப்பார். அவருக்கு அன்பு நிமித்தமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வைப்பார். ஒரு நாள் தேவன் நம்மளை பூரணப்படுத்தி விடுவார். இப்படியே நம்மளை விட்டுட்டாருன்னு வைங்க, சரி நீ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நல்லா ஆகு இப்படின்னு விட்டுட்டா பத்தாது. ஏன்னா நம்ம எவ்வளவு நல்லவர்கள் ஆனாலும் கூட, இந்த வாழ்க்கையில நாம பரிசுத்தத்துல எவ்வளவு வளர்ந்தாலும் கூட, இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நம்ம 100 வயசுக்கு வாழ்ந்தா கூட, 120 வயசுக்கு வாழ்ந்தா கூட, நாம பர்ஃபெக்ட் பரிசுத்தமா ஆக மாட்டோம் அப்படின்னு வேதம் போதிக்குது. வயசானவங்களை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச கிறிஸ்தவரை பார்த்து ரொம்ப கடவுளோட ஐக்கியமா இருக்கிற ஒரு நல்ல ஒரு வயசுல பெரிய ஒரு மனுஷனை, ஒரு கிறிஸ்தவனை, ஒரு உண்மையான விசுவாசிய, கடவுளோட நெருங்கி பழகிறவர்களை போய் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, முன்னைய விட நான் எவ்வளோ முன்னேறிட்டேன், முன்னைய விட நான் எவ்வளோ மாறிட்டேன், ஆனாலும் கூட சில காரியங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய பெரிய தேவ மனிதர்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேற்றம் இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க உணர்றாங்க, இன்னும் சில காரியங்கள் மாறல, இன்னும் நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு எண்ணம் இருக்குது. அப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவுதான் தேவன் சிலுவையின் வல்லமையின் மூலமாய் நம்ம பாவ கடனை செலுத்திடுறாரு, பாவ கரையை அகற்றிடுறாரு, பாவ குற்றத்தை நீக்கி நீதிமான் ஆக்கிறாரு, போ கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தத்துல வளர வைக்கிறாரு. இவ்வளவுதான். அப்போ அந்த கர்டன் கிழிஞ்சதனுடைய மகிமை நமக்கு புரியலன்னு அர்த்தம். இல்ல, கர்ட்டனை ஏன் திரும்ப கிழிச்சாரு? அவருடைய கோல், கடவுளுடைய கோல் என்னன்னு சொல்றேன். வெறும் இருக்கிறவண்ணமாகவே நம்மளை ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வர்றது மட்டும் இல்ல, ஒரு நாள் நம்மளை பாவமற்றவர்களாய் பூரணர்களாய் மாத்தாம விட மாட்டார். அதுதான் அவருடைய கோல். அத மனசுல வச்சுதான் கர்ட்டனை கிழிச்சார். ஒரு நாள் உன்னை பாவமே இல்லாதவனாய் ஒரு பூரணராய் ஆக்கி விட்டுறலாம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவம் மற்ற மார்க்கங்களை போல கிடையாது. சரி, ஏதோ வேணுன்றப்ப கடவுள்கிட்ட போய்க்கோ, வழியில கோயில் வந்தா கும்பிட்டுக்கோ, அப்பப்போ கடவுளை பார்த்துக்கோ, ஒரு மரியாதை செலுத்திக்கோ, அப்போ உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும். கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொல்லுகிறேன். கடவுள் உங்களை தம்முடைய சாயல் ரூபத்திலே உண்டாக்குனார். ஏன்? ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் நம்மோட உறவாட விரும்புகிறார். ஏதோ உதவி செஞ்சுட்டு நம்மளை அனுப்பி விட விரும்பவில்லை. நம்மோடவே அவர் தங்கி இருக்க விரும்புகிறார். அவர் விரும்புகிறார், மனிதர்கள் தான் விரும்புறது இல்ல. மனுஷன் கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சா போதும் இருக்கிறான். ஆண்டவரே கொஞ்சம் நல்ல வேலை பார்த்து தாரோம் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறான் மனுஷன். கடவுளே எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்கும், கடவுளே என் பிள்ளைய கொஞ்சம் பாஸ் பண்றதுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய பெர்ஸ்பெக்டிவ் அது இருக்கு, அப்படி இருக்கு. எனக்கு ஏதாவது செஞ்சா போதும் ஆண்டவரே. கடவுள் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு நம்மள?
செய்யறது மட்டும் இல்லப்பா, உன்னையே நான் விரும்புறேன்றாரு. உன்னோட உறவாட விரும்புறேன்றாரு. மனுஷனுக்கு எப்பவுமே இந்த பிள்ளை புத்திக்கும் பெற்றோர் புத்திக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பிள்ளை பெற்றோர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க மைண்ட் அதுக்கு மேல வேலை செய்ய மாட்டேங்குது. சின்ன பிள்ளைகளை சொல்றேன். அதனால பெற்றோர் ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டா, விளையாட்டு பொருளை கொடுத்துட்டா ரொம்ப அவங்க சந்தோஷம். எங்க அப்பா இதை கொடுத்துட்டாரு, எங்க அம்மா இதை கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு எது பெருசா தெரியுது? அந்த பொருள் தான் பெருசா தெரியுது. அந்த பொருள் தான் அந்த பிள்ளையினுடைய உலகம். அந்த பொருள் தான் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு மகிமையான ஒரு காரியமா இருக்குது. ஆனா பெற்றோருடைய புத்தி வேற இல்ல. நாம எப்படி நினைக்கிறோம்? என் பிள்ளைக்கு சாக்லேட் மட்டும் இல்ல, விளையாட்டு பொருள் மட்டும் இல்ல, எனக்கு இருக்கிற எல்லாத்தையுமே கொடுப்பேன். ஏன்னா அது என் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது. அது நினைச்சிட்டு இருக்கு ஏதோ கடைக்கு போய் கொண்டு போய் ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா பெரிய என்னமோ ஆயிடுச்சுன்னு. அந்த அப்பா என்ன நினைக்கிறாரு? எப்படி வருங்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறது, இந்த பிள்ளையுடைய படிப்புக்கு எப்படி சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி பிள்ளைய நல்லா செட்டப் பண்றது, பிள்ளைக்காக எப்படி என் பிள்ளை நினைக்கிறாரு. பிள்ளை அப்பா ஏதாவது கொடுப்பாரான்னு நினைக்குது. அவ்வளவுதான். மனிதர்களுக்கு நிறைய நேரம் இந்த சின்ன பிள்ளை புத்தி தான் இருக்கு. அவங்க மனதெல்லாம் எங்க இருக்கு? அந்த திங்ஸ் மேல, அந்த காரியங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் மேல. கடவுளே இதை தாரோம், ஆண்டவரே அதை தாரோம், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இது கிடைச்சா போதும், அது கிடைச்சா போதும், இது இல்லை இது இருக்கு, இப்படியே தான் இருக்கு. இல்லைன்னா மனசோர்வாயிடுது, இருந்தா சந்தோஷமாயிடுது. அப்போ பொருளை சார்ந்துதான் எல்லாமே இருக்கு. வாழ்க்கையில் இருக்க வேண்டியதெல்லாம் இருந்ததுன்னா சந்தோஷம், இல்லைன்னா அவ்வளவுதான் டவுன்னு. அப்போ நிறைய பேர், முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்கிறார்கள். அந்த சின்ன பிள்ளை புத்தி. அவங்க பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட போற நோக்கமே அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு, அவ்வளவுதான். கடவுள்கிட்ட இருந்து காரியங்களை, பொருட்களை, ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறார்கள். ஆனா கடவுளையே விரும்பல. அதுதான் பாவத்தினுடைய சாராம்சம். நம்முடைய முப்பாட்டன் பண்ண தப்பு அதுதான். ஆதாம் அவன் என்ன பண்றான்? அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறது மூலமா என்ன சொல்றான்? நீர் கொடுக்கறதெல்லாம் எனக்கு கொடுத்தா போதும், நீர் வேணாம் எனக்குன்றான். உம்மோட உறவுலாம் எனக்கு வேண்டாம், கொடுக்குற பொருட்கள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உம்முடைய மரமா எடுத்துக்கிறேன், உம்முடைய பழமா எடுத்துக்கிறேன், உம்முடைய பூமியா என்ஜாய் பண்ணிக்கிறேன், நீர் கொடுத்துருக்கிற ஜீவனா அதான். மனுஷனுக்கு பாருங்க புத்தி எப்படி வேலை செய்யுது. அவர் கொடுத்ததெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும், ஆனா அவர் வேணாம். அதனால்தான் உலகம் இப்படி இருக்கு. அதனால்தான் உலகம் எப்படி இருக்கு. கடவுள் கொடுக்கறது எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணிப்பேன். என் ஜீவனை, என் சுவாசத்தை, என் தாளந்து, திறமை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிப்பேன். ஸ்கூல்ல லைஃப் என்ஜாய் பண்ணிப்பேன், காலேஜ்ல லைஃப் என்ஜாய் பண்ணிப்பேன், திருமண லைஃப் என்ஜாய் பண்ணிப்பேன், குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிப்பேன், வேலையை என்ஜாய் பண்ணிப்பேன், ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் பண்ணிப்பேன், எல்லாத்தையும் என்ஜாய். அவர் தான் எல்லாத்தையும் கூட என்ஜாய் பண்ணிப்பேன். ஆனா அவர் வேணான்னு சொல்றதுனாலதான் உலகமே இப்படி இருக்கு, கெட்டு போயிருக்கு. நான் சொல்றது புரியுதாங்க? பெற்றோருக்கு உறவு முக்கியம், பிள்ளைகளுக்கு பொருள் முக்கியம். கடவுளுக்கு உறவு முக்கியம். கடவுள் நம்மோட உறவு கொள்ள விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களான்னு எனக்கு தெரியல. உண்மை என்னவென்றால் முக்காவாசி பேர், என்ன நான் உட்பட, கடவுள்கிட்ட நம்ம வந்த விதமே எப்படி தெரியுமா? அவர் ஏதாவது தருவாரான்னு, அவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா, பரவாயில்ல அப்படி வரீங்கன்னா கூட வாங்க, தாராளமா வாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, இருக்கிற வண்ணமாகவே வாங்க. கடவுள்கிட்ட இருந்து உதவி தாங்க வேணும், எனக்கு உறவெல்லாம் வேணான்னு சொன்னீங்கன்னா கூட நான் சொல்லுவேன், தயவு செய்து வாங்க. உதவி பெறறதுக்காக தயவு செய்து வாங்க. உங்களை ஓரளவுக்கு மாத்திடுவார் அவர். ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே மாத்திடுவார். இன்னைக்கு உதவிக்கு வந்தவங்க நாளைக்கு உறவுக்காக இருப்பாங்க. ஏன்னா மனுஷனுக்கு தேவைப்படுறது வெறும் உதவி மட்டும் கிடையாது. நம்ம எப்படி படைக்கப்பட்டோம்னா அவரோட உறவாடும்படி படைக்கப்பட்டோம். இன்னைக்கு மனுஷனுடைய பெரிய பாவம் என்ன தெரியுமா? பாவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க மனிதர்கள்? ஏதோ கொலை, விபச்சாரம் பெரிய பெரிய பாவம், அல்லது சின்ன பாவம் போய் சொல்றது, கொஞ்சம் லேசா ஏமாத்துறது, பாவங்களை செயல்களாய் யோசிக்கிறார்கள் மனிதர்கள்.
ஏதோ தப்பா செஞ்சிட்டோம். இல்ல, பாவத்தை பைபிள் வந்து ரொம்ப வேற லெவல்ல போதிக்குது பாருங்க. பாவம் என்ன தெரியுமா? எனக்கு கடவுள் வேணாம், அவர் கொடுக்குற பொருள் மட்டும் போதும் அப்படின்றதே பாவம். எனக்கு கடவுளே வேண்டாம், கடவுளோட உறவுலாம் எனக்கு வேண்டாம், அவர் கொடுக்குற பொருளை மட்டும் நான் என்ஜாய் பண்ணிக்க விரும்புகிறேன், அவர் கொடுத்த இந்த பூமியை நான் என்ஜாய் பண்ணிக்க விரும்புகிறேன், அவர் கொடுத்த சுவாசத்தை நான் யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன், அவர் கொடுத்த ஜீவனை நல்லா யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன், அவர் கொடுத்த கை காலை நல்லா யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன், அவர் கொடுத்த மூளை அறிவை நல்லா யூஸ் பண்ணி சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிச்சு நான் பெரிய ஆளாக விரும்புகிறேன். அவர் வேணாம், அவரோட எனக்கு உறவுலாம் வேண்டாம், அவர் கொடுக்குற காரியங்களே எனக்கு போதும்னு சொல்லுகிறதே பாவங்க. இயேசு ஒரு கதை சொல்றாருல, அது வந்து கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது 2 குமாரனை பற்றிய கதை. அதை விட அந்த குமாரர்களுடைய தகப்பனை பற்றிய ஒரு கதை. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, அந்த குமாரன் இளையவன் போய் தகப்பன்கிட்ட சொல்கிறான், எனக்கு வரப்போகிற சொத்தை இப்போவே கொடுத்துருவேன்னு. என்ன திமிரான ஒரு ரிக்வெஸ்ட் அது. எனக்கு வரப்போகிற சொத்தை இப்போவே கொடுத்துருன்னா யாராவது மாதிரி கேட்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்து வரப்போகுது, ஒரு நாள் கிடைக்க போகுது. எப்போ கிடைக்கும்? தகப்பன் மரிச்ச பிறகு கிடைக்கும். இவன் வந்து போயிட்டு வரப்போற சொத்து இப்பவே கொடுன்னா என்ன சொல்ல வரான்? நீர் எனக்கு முக்கியம் இல்லை, உன் சொத்து தான் முக்கியம், நீர் எதுக்கு வாழ்றீர், செத்தாலே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வரான் அவன். எனக்கு நீர் சாகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, இப்பவே சொத்தை கொடுத்துருன்றான். ஒரு அப்பா சாகிறதுக்கு முன்னால போய் யாராவது சொத்தை கேட்பாங்களா? என்ன ஒரு துணிகரமான திமிரான பேச்சு அது. ஆக்சுவலா உயிரோடு இருக்கிற அப்பாட்ட போய் கேட்கறான், எனக்கு வரப்போற சொத்தை இப்பவே கொடுத்துரும். அப்படி ஒரு செயல் அவன் செஞ்சது, அந்த இளைய மகன். ஆனா உலகமே அதை தானே செய்யுது. உலகமே அதை தானே செய்யுதுங்க. இன்னைக்கு ஏங்க உலகம் இப்படி கெட்டு போயிருக்குது? நான் சொல்றேன், ஏன் வேதத்தினுடைய விளக்கம் சொல்றேன். உலகத்துல என்னென்னமோ விளக்கம் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லேசா படிப்பு கொடுத்துட்டா முன்னேறிடலாம், ஒன்றும் கொஞ்சம் இதை பண்ணிட்டா கொஞ்சம் எல்லாத்தையும் மாத்திடலாம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் உலகம் கெட்டு போயிருக்குன்னா, நம்முடைய முதல் மனுஷன் ஆதாம், நம்முடைய முப்பாட்டன், கடவுளே நீர் வேணாம், இந்த உலகம் எனக்கு போதும், நீர் கொடுக்குற உலகம் போதும், நீர் கொடுக்குற வாழ்க்கை போதும், நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், என் விருப்பத்தின்படி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னதிலிருந்து இன்னைக்கு உலகமே அதை சொல்றதுனாலதான், அப்படி வாழ்க்கையை வாழ்றதுனாலதான் உலகமே கெட்டு போயிருக்கு. நியூஸ பார்த்தா எவ்வளவு கொலை, வீட்டுல பார்த்தா எவ்வளவு பிரச்சனை. ஏங்க கடவுள் வேணாம், எனக்கு கடவுளோட உறவு வேணாம், அவர் கொடுக்குற எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். உட்காந்து சாப்பிட்டு ஆசை தீர சாப்பிட்டு ஏப்பம் விட்டு அவருக்கு ஒரு வார்த்தை கூட நன்றி சொல்ல மாட்டேன், அவரை நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலிருந்து நம்மளை தேவன் ரட்சிக்கிறார். நம்ம ரட்சிக்கப்படுறப்போ, அவர்கிட்ட வரப்போ நாமும் அப்படிதான் வரும். ஆக்சுவலா உதவி கிடைச்சா போதும்னு வரும். அந்த இளைய மகன் கூட நீர் வேணாம், எனக்கு சொத்து தான் வேணும்னு போனான், திரும்ப வந்தான். ஏன் வந்தான்? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இளையவன் ரொம்ப மனம் திரும்பி சூப்பரா மனம் திரும்பி போறான். அப்படி ஒன்றும் சூப்பராலாம் மனம் திரும்பல. அப்பா வேணாம், சொத்து வேணும் தான் விட்டு வந்தான். இப்பவும் அப்பா வேணும்னு போலாவன், சோறு வேணும், அவ்வளவுதான், சோறு வேணும். ஆனா அட்லீஸ்ட் போறான், அட்லீஸ்ட் போறான். நம்ம நிறைய பேர் அப்படிதான். நம்ம கடவுள்கிட்ட வந்தோம், ஏதோ ஒன்று வேணும்னு தான் வந்தோம் பாருங்க. ஏதோ ஒன்று வேணும், கிடைச்சா போதும், பிழைச்சா போதும், கடவுள் நம்மளை கொஞ்சம் ஆசீர்வச்சா, கொஞ்சம் உயர்த்தினா, தூக்கி விட்டா போதும் தான் போனோம். ஏன்னா நம்ம புத்தி அப்படிதான் வேலை செய்யுது. நம்ம அந்த சின்ன பிள்ளை புத்தியில கொஞ்சம் அப்படிதான் தொடங்குறோம் பாருங்க. பரவாயில்ல, அப்படி இருந்தா கூட கடவுள்கிட்ட வரலாம், தைரியமா வரலாம், தயக்கம் இல்லாம. கடவுள்கிட்ட போனா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா கூட தைரியமா வாங்கன்னு சொல்லுவேன், கிடைக்கும்னு சொல்லுவேன், கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார்னா சொல்லுவேன். சின்ன பிள்ளை புத்தி இருந்தா கூட பரவாயில்ல, தைரியமா வாங்க, கடவுளை நம்புங்க. அவன் அப்படிதான் போறான். அவனு சூப்பரா மனம் திரும்பியெல்லாம் போல, அரைகுறையா மனம் திரும்பி அரைகுறையா தான் வரான். டவுட்டோட போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க அப்பா வந்து கடவுள் யாருன்றதை அந்த அப்பான் மூலமா காமிக்கிறார் இயேசு. அவன் வர்றத தூரத்திலிருந்து கண்டு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு போல. இவன் போய் எவ்வளவு மாசம் ஆச்சோ வருஷம் ஆச்சோ, ஆனா அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படா வருவான். அவன் வரதை பார்த்த உடனே ஓடி போய், அந்த காலத்துல வேஷ்டி மாதிரி கட்டியிருப்பாங்க பாருங்க இந்த யூத ஆண்கள், அதுவும் அவங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆளா இருந்திருப்பார் போல இருக்கு. வேஷ்டியை வச்சுட்டு ஓடுறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரியும்.
அப்போ அதை மேலே கட்டி காலெல்லாம் காமிச்சிக்கிட்டு தான் ஓடணும். ஒரு பெரிய மனுஷன் அப்படி ஓடவே மாட்டாங்க. அந்த கதையில இயேசு சொல்றாரு, அந்த அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாராம். மான மரியாதைலாம் பார்க்காம. மகன் வந்துட்டான், அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் வரப்போ ஒரு ஸ்பீச்சை ரிஹர்ஸ் பண்ணிட்டு வரான். நான் போறப்போ இப்படி சொல்லுவேன் அவர்கிட்டன்னு முன்னாலேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு வரான். என்ன ஸ்பீச்சு? தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சிட்டேன். இனி நான் மகனா அழைக்கப்படுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. என்ன ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கும். ஆக்சுவலா கூலிக்கு வேலை தந்தா போதுன்ற மாதிரி சொல்றான். அதான் ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா. அவன் வரான். வரப்போ தூரத்துல இருந்து தகப்பன் அவனை பார்த்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவன் எப்படா வருவான்னு. அவன் போய் எவ்வளவு மாசமாச்சோ எவ்வளவு வருஷமாச்சோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படா வருவான்னு. பார்த்த உடனே அவனை நோக்கி ஓடி போறாரு. தன்னுடைய மானம் மரியாதைலாம் கவனிக்காம ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்து அவன் சொல்றான், அந்த ஸ்பீச்சை சொல்றான், நான் உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சிட்டேன். மகனா இனி அழைக்கப்படுறது எனக்கு. அப்படியே அவனை வாய மூடுன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு, என்னுடைய மகன் தான் நீ. உடனே வேலைக்காரனை சொல்லி அவனுக்கு பெஸ்ட் துணியை கொண்டு வாங்க, அவனுக்கு ரிங்கை போடுங்க, அவனுக்கு பாதரட்சத்தை கொடுங்க, பெரிய ஒரு பார்ட்டி வைப்போம், பெரிய ஒரு கொண்டாட்டத்தை வைப்போம். என் மகன் தொலைந்து போன என் மகன் திரும்ப வந்துட்டான்றாரு. அப்போ பாருங்க, நாம ரட்சிப்பு வர்றப்போவே எப்படி வரோம்? ஏதோ கட்சா போதும். ஈவன் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் கூட அப்படிதான் நாம பார்க்கறோம். பாவம் மன்னிக்கப்பட்டா போதும், பரலோகம் போனா போதும், கடவுள்கிட்ட வந்துடுறேன். இப்போ ஏன் வரும்? பாவம் மன்னிக்கப்படணும், அப்பதான் பரலோகம் போலாம். ஆக மொத்தத்தில் நமக்கு ஏதோ கிடைக்கும்ன்றதுக்காகவே வரும். ஆனா கடவுள் நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? மகனாய் ஏற்றுக்கொள்கிறார், மகளாய் ஏற்றுக்கொள்கிறார், குடும்பத்தாரா ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவர் வெறும் நமக்கு ஏதோ கொடுக்கணும்ன்றதை மட்டும் விரும்பல, நம்மோட உறவு கொள்ளும்படி விரும்புகிறார். நீ என் மகன் பண்றாரு, உனக்கு உதவி மட்டும் இல்ல, உனக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன், இன்னிலிருந்து நித்திய வரைக்கும் உனக்கு செய்வேன், உன்னோடவே நான் இருக்க விரும்புகிறேன், உன்னை அந்த அளவுக்கு நான் விரும்புகிறேன், உன்னை அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். அவருடைய புத்தியே வேற, அவருடைய மைண்டே வேற. நாம என்னைக்கு உறவை முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வைங்களேன், நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல போயிடும். உலகமே பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இது கஷ்டா போதும், அது கஷ்டா போதும், கடவுள் எது கொடுத்துட்டா போதும், அது இதுக்காக வேண்டிக்கலாம், அதுக்காக வேண்டிக்கலாம். நான் சொல்றேன், நாம கடவுளோட நமக்கு இருக்கிற உறவை முக்கியப்படுத்துவோமானால், அதான் இயேசு சொன்னார்ல, எல்லாத்த குறித்து ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுடைய பரலோக பிதாவுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு வளர்ந்த ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்னன்னா, அவனுக்கு இருக்கிற தேவையை அவன் பெருசா அதையே நினைச்சுக்கிட்டு ஜெபமானா வெறும் தேவையை மனசுல வச்சுக்கிட்டு விண்ணப்பம் ஏறிடுறது அப்படி இல்லாம அவன் வேற லெவல்ல சிந்திக்கிறான். நான் மகன், கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய தகப்பன், நானும் கடவுளும் இப்படி, நானும் கடவுளும் இவ்வளோ க்ளோஸ், எனக்காக அவர் எதையுமே செய்வார். உறவை முக்கியப்படுத்துகிறவர்கள் வேற விதமாய் சிந்திப்பார்கள். நம்மளை மகனா விரும்புறாரு, மகளா விரும்புறாரு, குடும்பத்துல சேர்த்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? அவரை போல மாத்தி ஆகணும்ல. குடும்பத்துல சேர்த்தாச்சுங்க. இப்ப நாம அவரை போல மாறலன்னா அவரே நம்மோட இருக்க முடியாது. மனுஷன் கடவுளோட தங்கணும்னா, நிலைக்கணும்னா, சும்மா வர்றதில்லை, வந்துட்டு போறதில்லை, அப்படியே இருக்கணும்னா, நித்தியமாய் கடவுளோட அப்படியே அவன் தங்கணும், நிலைக்கணும், இருக்கணும்னா மனுஷன்ட்ட துளி அளவு கூட பாவம் இருக்கக்கூடாது. பாவம் கம்ப்ளீட்டா எடுக்கப்படணும். அப்போதான் பரிசுத்த கடவுளோட நாம தங்க முடியும். நான் சொல்றது புரியுதாங்க? ஒருத்தருக்கு உதவி செய்யறது ஒண்ணு, தானம் தர்மம் கொடுக்கறது ஒண்ணு, அவங்கள வீட்டில் வீட்டுக்குள்ள சேர்த்து அவங்கள உங்க சோபால உட்கார வைக்கிறது வேற இல்ல.
ரோட்ல தானம் தர்மம் கொடுக்கறது வேற, அந்த ஆளை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு உங்க வீட்டு உள்ள உட்கார வைக்கிறது வேற. அது மட்டும் இல்ல, உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள தத்தெடுத்துட்டீங்கன்னா, அவங்க அப்படியே அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா, மகனா ஆக்கிட்டீங்கன்னா, மகளாக்கிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்க பார்ப்பீங்க. உங்களை போல நீங்க அவங்களையும் மாத்த பார்ப்பீங்க. உங்க வேல்யூஸ் அவங்களுக்குள்ளாக கொண்டு வர பார்ப்பீங்க இல்லையா? உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, சில நற்குணங்கள் இருக்கு, சில பண்புகள் இருக்கு, தன்மைகள் இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு போதிக்க மாட்டீங்களா? அப்படி உங்களை போல அவங்கள மாத்தணும் தானே பார்ப்பீங்க. அதுதான் தேவன் செய்கிறார். எந்த அளவுக்கு செய்கிறார்னா, ஒரு நாள் அவரை போல, இயேசுவை போல நம்மளை மாத்திருவாரு. அப்பதான் அவரே நம்மோட இருக்க முடியும் நித்தியமா. இல்லைன்னா அவர் சும்மா இந்த அழுக்கு பாவிகளோட நித்தியமா இருக்க முடியாது. ஏதோ பேருக்கு உன்னை நீதிமான ஏத்துக்கிறேன், இயேசுவின் வாழ்க்கையின் அடிப்படையில் உன்னை நீதிமான் அறிவிச்சு இப்போதைக்கு நான் ஏத்துக்கிறேன்ற அடிப்படையில் நித்தியமா இருக்க மாட்டார் நம்மோட. இப்போதைக்கு அப்படி ஏத்துக்கிறார் நம்மள. நீ இருக்கிறவன் நம்ம வாப்பா, நான் உன்னை ஏத்துக்கிறேன், நீ என்ன தப்பு செஞ்சாலும் இயேசுவை நம்பி வாப்பா, உன்னை ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு நாள் எப்படி நம்மளை மாத்திருவாரு? தவறை செய்யாதவர்களாய் பூர்ணமா மாத்திருவாரு. அப்பதான் அவரே நம்மோட இருக்க முடியும். இந்த 2ஆம் வருகை அப்போ அது பூர்ணப்படுத்தப்படும். இதெல்லாம் நான் சொல்லுகிறதெல்லாம் கட்டுக்கதை கிடையாதுங்க, வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். இப்போ நீங்க நம்பலன்னா சில வசனங்களை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா வெறும் இந்த வாழ்க்கையை நினைச்சே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா பத்தாது. நான் சொல்றேன், நீங்க போற வேலைக்கும் நீங்க இருக்கிற குடும்பத்துக்கும் இவ்வளவுதான் நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா பத்தாதுங்க, சோர்வடைஞ்சிருவீங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஃபைனல் எதிர்காலத்தை நினைச்சே வாழு. மறந்துடாத, ஒரு நாள் உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு, எப்படி நீ மகிமையாய் மாற்றப்பட போகிறாய். நம்முடைய இறுதி வெற்றி அதுங்க. இறுதி வெற்றி ஏதோ இந்த வாழ்க்கையில் ஏதோ சூப்பரா வந்துட்டோன்னு மட்டும் இல்லைங்க. இறுதி வெற்றி என்னது? ஒரு நாள் மகிமையாய் மாற்றப்படும். ஒரு நாள் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வரார். அந்த நாள் அன்றைக்கு நம்ம கம்ப்ளீட்டா மாற்றப்படுவோம். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. குடியிருப்பு எங்க இருக்குது? உங்க குடியிருப்பு எங்க இருக்கு? சில நேரம் நம்ம குடியிருப்பு இங்க இருக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், வெறும் இங்கதான் அப்படின்னு. அதனாலதான் கால்வின் இப்படி சொன்னார் பாருங்க, வாழ்றப்ப எப்படி வாழணுமா? ஏன்னா குடியிருப்பு அங்க இருக்குல்ல. அப்ப எப்பவுமே ஒரு கால் இங்க இந்த பூமியில, இன்னொரு கால் இப்படியே ரெடி டு கோ. நல்ல ஒரு பிக்சர் இது. இது 2 காலம் மேல இருந்தா அவ்வளவுதான், நீங்க டேஞ்சர்னா என்ன, போயிடுவீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி சிலர் போறதுல இருக்கிறாங்க, சிலர் இருக்கிறதுல இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவன்கிட்ட ரெண்டுமே இருக்கணும். என்ன இருக்கணும்? இருக்கிறதுலயே இருக்கணும், அதே நேரத்தில் போறதுலே இருக்கணும். one foot firmly planted in this life. ஒரு கால் இந்த பூமியில, இந்த வாழ்க்கை அப்படியே தங்கி இருக்கணும். இது என்ன காண்பிக்குதுன்னா, நான் முழு பலத்தோட முழு மூச்சியோட இந்த வாழ்க்கையை வாழ்றேன். ஏன்னா எனக்கு தேவன் இங்க வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறார். எனக்கு நீடித்த ஆயுச தருவார். ஆனா எப்ப வேணா அவர் வருவார். அதனால நான் எப்பவுமே ரெடி டு கோ, ஆல்வேஸ் பேக்ட், ரெடி டு கோ. ரெண்டுமே இருக்கணுங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு ரெண்டுமே இருக்கும். ஆனா ரெண்டுமே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல? நிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்படி வாழ்றது இதை விட எவ்வளவு கஷ்டம். நின்னு பாருங்க, நான் நின்னு பார்த்தேன், நீங்க நின்று பாருங்க பார்க்கலாம், உங்களால நிக்க முடியுமான்னு. நிக்கிறதே கஷ்டம்னா இந்த மாதிரி வாழ்றது இன்னும் கஷ்டம். இந்த பூமியில வாழ வேண்டிய விதத்துல வாழணும், அதே நேரத்துல எப்பவுமே போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும்ன்றது மட்டும் இல்ல, அந்த நோக்கமா இருக்கணும். சிலருக்கு இதெல்லாம் ஏதாவது ப்ராக்டிக்கலா இப்போதைக்கு சொல்லுங்க. இப்போதைக்கு இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க எங்கேயோ போயிடுவீங்க தெரியுமா? உங்களுக்கு ஓட்டுறப்போ இப்படியே பார்த்துட்டு ஓட்டக்கூடாது, கொஞ்சம் எங்க போறோம்னு பார்த்துட்டு தானே ஓட்டுறோம். வாழ்க்கையை வாழ்றப்போவும் இப்படியே பார்த்துட்டு வாழ்றாங்க நிறைய பேர். இப்போதைக்கு ஏதாவது சொல்லுங்க, இப்போதைக்கு ஏதாவது நல்லா நடந்தா இருக்கும். ஏங்க, இறுதியில உங்களுக்கு நடக்க போறத சொல்றேன், எப்படி கடைசியில உங்களுக்கு வெற்றி வரப்போகுதுன்னு சொல்றேன். இதை புடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வர கான்பிடன்ஸும் தைரியமும் விசுவாசமும் வேற லெவல்ல இருக்கும். நீங்களே எதிர்த்து அந்த மலைகளை பதறாக்கிடுவீங்க.